வாங்க, நான் இப்போ வந்து பொரி உப்புமா பண்ண போகிறேன். அதுக்கு 3 பாக்கெட்டு பொரி எடுத்துருக்கேங்க. பொரி எடுத்து வச்சுருக்கேன். இந்த பொரியில் வந்து நம்ம தண்ணி ஊற்றி நல்லா கொஞ்ச நேரம் ஊற வச்சு நல்லா புழிஞ்சு எடுத்துக்கலாங்க. தேவையானது வெங்காயம் வச்சுருக்கேன். ஒரு 3 வெங்காயம், பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். காஞ்ச மிளகாய் வச்சுருக்கேன். பச்சை மிளகாயும் வச்சுருக்கேங்க. அதுக்கப்புறமேட்டு மசாலாலாம் அதுக்கப்புறம் பார்க்கலாங்க. இந்த பொரியை வந்து நல்லா தண்ணியில் போட்டுடுங்க. இந்த பொரியை வந்து நம்ம நல்லா புழிஞ்சு எடுத்துக்கலாம். இது மாதிரி புழிஞ்சு ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாங்க. இந்த மாதிரி தண்ணியில் இது பண்ணிட்டோம். இப்போது தண்ணியிலேருந்து நல்லா புழிஞ்சு எடுத்துட்டுங்க. இது மாதிரி தான் தண்ணியிலேருந்து நல்லா புழிஞ்சு எடுத்துடணும். இப்போ பொரியை தண்ணியில் போட்டு நல்லா புழிஞ்சு எடுத்தாச்சு. ரொம்ப நேரம்லாம் இல்லைங்க, போட்டு கொஞ்சம் நேரம் மொத்தம் இது மாதிரி புழிஞ்சு எடுத்திங்கன்னா பளபளன்னு இருக்கும். இப்போ நம்ம ஒரு பெரிய கடாய் வச்சுக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். இது ரொம்பவும் அனல் வைக்கக்கூடாதுங்க, ஸ்லோவாக வச்சுக்கோங்க. பருப்பு வதங்குற மட்டும். இப்போது 1.5 டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. கடுகும் போட்டுக்கலாங்க. இப்போது கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். வதக்கி வச்ச வெங்காயம், இப்போ நம்ம காஞ்ச மிளகா வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் போட்டுக்கலாம். பச்சை மிளகா அதையும் போட்டுக்கலாம். எல்லாம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. நம்ம நறுக்கி வச்சோம் இல்லையா தக்காளி, அதையும் அதில் போட்டுக்கலாம். இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ கொஞ்சம் மஞ்சத்தூளும் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் போட்டு நல்லா இது பண்ணி விட்டுக்கலாம். பெருங்காயமாக போட்டுக்கலாங்க. பெருங்காயத்தூளும் போட்டாச்சு. இப்போ நல்லா கலரி விட்டுக்குங்க. இப்போது நல்லா கலரி விட்டாச்சு. கொஞ்சமாக கரும் மசாலா தூளும் போட்டுக்கலாங்க. இப்போ நம்ம பொரி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பொரி அதில் போட்டுக்கலாம். பதம் வந்தால் போதுங்க, ரொம்பவும் வெங்காயம் வதங்க வேணாம். தக்காளி மாதிரி செஞ்சு பாருங்கள், எப்படி இதுன்னு பாருங்கள். செஞ்சு சாப்பிட்டு பார்த்து உங்கள் ஃப்ரெண்டுக்கெல்லாம் சொல்லுங்கள். எப்படி இருந்துன்னு கமெண்ட்லேயும் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.